ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதுசான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். டாப் 5 செல்லிங் ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் இன் இந்தியா. ஸோ இது நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து என்ன ப்ரீமியம் ஹேட்ச்பேக்ஸ் இப்போ நிறையவே நல்ல செல்லிங்காக இருக்குது, நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதில் எது வந்து டாப் 5 பெஸ்ட் கார்ஸ்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதில் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு இமேஜில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து Volkswagen Polo. ஸோ இது BS6 நார்ம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீசல் மாடல்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கன்டினியூ ஆகிடுச்சு. ஒன்லி பெட்ரோல் மாடல் மட்டும்தான் இப்போ சஸ்டெயின் ஆயிருக்கு. அதில் 2 இருக்குது, இன்ஜின் இருக்குது. 1 லிட்டர் இன்ஜின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதிலே வந்து TSIன்னு ஒரு மாடலும் அண்ட் MPIன்னு ஒரு மாடலும் இருக்குது. அந்த MPI மாடல் வந்து உங்களுக்கு பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒன்லி மைலேஜுக்காக, ஃபேமிலி மேன்ஸ் அந்த மாதிரிப்பட்டவங்க ஓட்டுறதுக்காக அது லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வந்து TSI தான் போகணும். அதில் வந்து ஒரு டர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க நீங்கள் வந்து TSI தான் வாங்கணும். பொதுவாகவே Volkswagen கார்ஸு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் அதோட சாலிட் பில்ட் குவாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே இருக்குது. அதில் போலோவும் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான். ஸோ அதனால் அதோட பில்ட் குவாலிட்டி பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. எக்ஸ்டீரியர் வந்து ஒரு குளோபல் டிசைன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 10 இயர்ஸ் ஒரு டீகேட் தாண்டின ஒரு கார் இன்னும் வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி தான் அவங்க அந்த கார் லான்ச் பண்ணியிருக்காங்களே ஒழிய ஒரு டீட்டெயில்டு சேஞ்சஸோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷனை அவங்க இன்னும் போலோ மாற்றவே இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு குளோபல் கார்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் டிசைன் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்குறீங்கன்னா, இது ஒரு ஜெர்மன் மேக் கார். ஸோ அதோட பாஷ் லுக் அண்ட் ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது இன்டீரியர்ஸில். இப்போ 2020 மாடலில் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இருக்குது. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் கேபின்னே சொல்லலாம். சீட்ஸும் நல்ல ஒரு குஷனிங் எஃபெக்டான சீட்ஸாக இருக்குது. அண்ட் இதில் ஸ்டியரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. நல்ல ஒரு இன்டீரியர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 லிட்டர், நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 1 லிட்டர் TSI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதில் டர்போ சார்ஜர் இருக்குது. ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதில் 4 வால்ஸோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 109 bhp இருக்குது. டார்க் பார்த்திங்கன்னா 175 Nm டார்க் ஜென்ரேட் பண்ணுது 1750 RPMல. இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 18.24 சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்போது 2020 மாடலில் வந்து 6 கியர்ஸோடு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த காரோட பேசிக் மாடல்லேருந்தே பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்ஸ் ABS-ஓட வரனால நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த காரில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து மாருதி சுசுகி பலினோ. 2015 மாருதி இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ இதை ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இந்த காரை வந்து அவங்கள ஷோகேஸ் பண்ணுறதுக்காக அந்த காரை லான்ச் பண்ணாங்க. ஷிஃப்ட்டில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கோடு அதை காம்ப்ளீட் பண்ண முடியாதனால அவங்க இந்த பலினோன்ற காரை லான்ச் பண்ணாங்க. ஸோ பலினோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த டோட்டல் என்டையர் லுக்கே அவங்க மாற்றிட்டாங்க ஷிஃப்ட்லேருந்து. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் அண்ட் அக்ரெசிவ் லுக்ஸ் இதில் கொடுக்குறாங்க எக்ஸ்டீரியர்ஸில். ஸோ சப் 4 மீட்டராக இருக்கனால உங்களுக்கு காஸ்ட் வைஸும் இது ஒரு மீடியம் காஸ்டான காராகவே இருக்குது. ஸோ டீசல் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அவங்க BS6 நார்ம்ஸ்னால டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ பெட்ரோல் வெர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. 4 மாடல்ஸ் இருக்குது. சிக்மா, டெல்டா, ஜீட்டா அண்ட் ஆல்ஃபான்னு 4 மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த காரோட எக்ஸ்டீரியர்ஸ் வந்து ரொம்பவே அருமையான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். இந்த இன்டீரியர்ஸை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை ஏன் வந்து ஒரு ப்ரீமியம் கார்னு சொல்கிறாங்க மாருதி அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த டேஷ்போர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த டச் ஸ்க்ரீன் ஆடியோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் நீட்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்பேஸ் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே பக்கவாக இருக்குது. ரியரில் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு, லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. டியூல் ஏர்பேக்ஸ் இருக்குது, ABS, பிரேக் அசிஸ்ட், EBD, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டோரில் அட்டாச்சாக எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ரிவர்ஸ் சென்சார்ஸ் இருக்கனால இது ஒரு ஃபீச்சர் பேக்ட் கார்னு நம்ம சொல்லலாம். இப்போ பலினோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. 4 வால்வ்ஸ் இருக்குது. 1.2 லிட்டர் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அதில் பாருங்கள் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. வேரியபிள் வால்வ் டைமிங் VVT. பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்குது. டீசல் எல்லாமே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 82 bhp கொடுக்குது. மேக்ஸிமம் டார்க் வந்து 113 Nm டார்க் கொடுக்குது. மைலேஜ் ரெக்கமெண்டட் வந்து 121 கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த காரோட மைலேஜ் வந்து கொஞ்சம் ஹையாகவே இருக்குது, பிகாஸ் இது லைட் வெயிட்டாக இருக்கனால. ஸோ அண்ட் இதில் வேரியபிள் வால்வ் டைமிங் கொடுத்துருக்கனால அந்த மைலேஜ் நீங்கள் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் இது 4 சிலிண்டர் இன்ஜினாக இருக்கனால நல்லா பவர் உங்களுக்கு டெலிவரி இருக்கும். ஸோ பவர் லேகே இருக்காது. ஸோ மொத்தத்தில் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக இது ஒரு சூப்பரான கார்னு சொல்லலாம். 2007 ஷிஃப்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் Mark 1, Mark 2, Mark 3
மார்க் 3 வெர்ஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ 2020 மாடலில் பார்த்திங்கன்னா அந்த மார்க் 3 வெர்ஷன்லேயே கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரீமியம் அண்ட் பாஷ் லுக்கை கொடுக்குறதுக்காக இவங்க அந்த சேஞ்சஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு அப்டேட்டட்னா சொல்லலாம், ஒரு ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன் தான் சொல்லலாம் மார்க் 3லேருந்து 2020 மாடல். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாருதி சுசுகி அரினாவில் வருது. அண்ட் பலினோ பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸாவில் டீல் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ரீமியம் காரை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஷிஃப்ட்லேயே நிறைய ப்ரீமியம் டச் கொடுக்குறனால இது பலினோட ரொம்பவே காம்படிட்டிவாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன் ஃபியூச்சரில். ஸோ இப்போ இந்த காரோட எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்திங்கன்னா மார்க் 3ல் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி டைமென்ஷன்ஸில் தான் இருக்குது. பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை. இதில் டாப் வெர்ஷனில் மட்டும் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லாமே மார்க் 3ல் என்ன சேஞ்சஸ் இருந்துச்சோ அதே தான். ஸோ அடுத்து இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். மார்க் 1 அண்ட் மார்க் 2 ஷிஃப்ட் ஓனர்ஸ்க்கு வந்து மார்க் 3 பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மேசிவான ஒரு சேஞ்ச் தெரியும் அந்த இன்டீரியர்ஸில். அந்த டேஷ்போர்டில் நீங்கள் டேஷ்போர்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோவோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லா வெர்ஷன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா பேசிக்லேருந்து டாப் வெர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு டியூல் ஏர்பேக்ஸ் ஏபிஎஸோட வருது. அந்த டாப் மாடலில் வந்தீங்க உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சாரோட வருது. ஸோ மொத்தத்தில் இதோட இன்டீரியர்ஸ் வந்து பழைய கார்ஸ்லேருந்து ரொம்பவே நல்லா மாடிஃபை பண்ணி நல்லா ஒரு சூப்பரான இன்டீரியர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த காரோட இன்ஜின் பற்றி நம்ம ரொம்ப பேச தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம பலினோக்கும் ஷிஃப்ட்டுக்கும் சேம் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணுறதுனால பலினோலே நம்ம அதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் காருக்கு போகலாம். 2008 ஹுண்டாயிலேருந்து i20 லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த i20 லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டே க்ரியேட் ஆச்சு. ஸோ i20ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வெர்ஷன்ஸ், மார்க் 1, மார்க் 2. மார்க் 1 வந்து ஓல்டு i20, மார்க் 2 வந்து எலைட் i20ன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ 2020 எண்டில் வந்து உங்களுக்கு மார்க் 3 வரப்போகுது. ரொம்பவே அப்டேட்டட் வெர்ஷனாக வரப்போகுது. ஸோ இந்த ப்ரீமியம்னஸ் வந்து உங்களுக்கு அதை பார்த்தோன்னே இது தெரியுது. இப்போ இந்த எலைட் i20ல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த எக்ஸ்டீரியர்ஸில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்டெகிரேட்டடாக எல்இடி டிஆர்எல்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லரில் எல்லாமே உங்களுக்கு பிளாக் கிளாடிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்து அந்த வண்டியோட ப்ரீமியம்னஸை ரொம்பவே எக்ஸ்டீரியரில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இதோட இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹுண்டாய் கார்ஸ்னாலே ஃபீச்சர் பேக் தான். ஸோ அப்போ அதோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர் பேக்டு கார்னு சொல்லலாம். ஸோ i20 ஃபுல் ஆப்ஷனில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, அந்த ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. கியர் நாப் அண்ட் ஸ்டியரிங் வீல் வந்து லெதர் ராப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டியரிங் வீலில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆடியோ கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் ஏசி வென்ஸும் இருக்குது இதில். ரியர் சென்சார்ஸ் அண்ட் ரியர் கேமரா எல்லாமே இதில் அட்டாச்சாக இருக்குது ஃபுல் ஆப்ஷனில். ஸோ அதனால் i20 எப்போவுமே அது வந்து ஒரு ஃபீச்சர் பேக்டு கார்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இதோட இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா 1200cc இருக்குது, 4 cylinder இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக பவர் டெலிவரி நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதோட ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரோல் மட்டும் தான் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. BS6 நார்ம்ஸில் இன்னும் டீசல் இன்ஜின் வரல. அண்ட் மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 82 bhp இருக்குது. டார்க் பார்த்திங்கன்னா 114 Nm டார்க் இருக்குது. மைலேஜ் கிளைம்டு மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 19.8 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான், 5 கியர்ஸ் இருக்குது. ஸோ ஹுண்டாய் கார்ஸ் ஓட்டினவங்க அதோட ஸ்மூத்னஸ் பார்த்துட்டு வேறு எந்த காருமே ஓட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபைன் டியூன் இந்த கிளச் ப்ளே. மொத்தத்தில் இந்த ஹுண்டாய் i20 வந்து டிரைவபிலிட்டி பார்க்கும்போது ஒரு அல்ட்ரா சாஃப்டான கார்னு நம்ம சொல்லலாம். 2009 ஃபோர்ட் கம்பெனிலேருந்து ஃபிகோன்ற காரை லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மார்க் 1ல் லான்ச் பண்ணாங்க. ஸோ மார்க் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2015-16 வந்துச்சு. ஸோ அதுவும் மார்க் 1 அளவுக்கு ரொம்ப சடன் ஹிட் ஆகலை. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கிராஜுவலாக அது நல்ல ஒரு சேல்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2018 இவங்க மார்க் 3 போகிறதுக்கு பதிலாக அந்த பிளாட்ஃபார்மை லைட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு கிராஸ் ஓவராக அவங்க லான்ச் பண்ணாங்க இந்த காரை. ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்கிறாங்க அதுக்கு பேர். அந்த ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைலில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிகோ மாதிரி தான் ஒரு டிசைன் இருக்குது. பட் அதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் அண்ட் அக்ரெசிவ் லுக் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீமியம்னஸையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காருக்கு பேர் வந்து அவங்க ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு நல்ல சேல் ஆகிட்டு இருக்கிற இந்தியன் கார்னு சொல்லலாம். ஸோ ஒரு ரக்டு பாடி, ஒரு ரக்டு டிசைன், ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் இருக்குது அந்த வண்டியில். இன்டீரியர்ஸும் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கார் வந்து நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கை விரும்புகிறவங்க இந்த காருக்கு நீங்கள் போகலாம்.
நல்ல ஒரு குட் லுக்கிங் ஃபீச்சர்ஸோட இந்த காரோட இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதில் ஒரு டியூல் டோன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் ஆடாக தெரியுது. ஒரு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்தனா இன்னும் கொஞ்சம் பக்காவாக இருந்துக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டியரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கண்ட்ரோல், ஆடியோ கண்ட்ரோல் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் மிஸ் ஆகுது. இன்டீரியர்ஸ் மொத்தத்தில் சொல்லணும்னா இது ஒரு நல்ல குட் லுக்கிங் இன்டீரியர்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட், ரியர் சீட்ஸ் ரெண்டுலேயுமே ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த காரோட இன்ஜினை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த காரில் 2 இன்ஜின் இருக்குது. 2 இன்ஜினுமே நம்ம BS6 நார்ம்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த 2 இன்ஜினும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரோல் பார்க்கலாம். ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 3 சிலிண்டர். அதில் டர்போ சார்ஜரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது 95 bhp ஹார்ஸ் பவரும் 119 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ஜென்ரேட் பண்ணுது. மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் மைலேஜ் வந்து 18.5 கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. BS6 நார்ம்ஸ் தான். ஸோ இது எல்லா பேசிக் மாடல்லேருந்துமே பார்த்திங்கன்னா டியூல் ஏர்பேக்ஸோட வருது. டாப் எண்டில் மட்டும் உங்களுக்கு வந்து 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ட் ஃப்ரீஸ்டைலோட டீசல் இன்ஜின் பற்றி பார்க்கலாம். அந்த டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1500cc டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜர் இருக்குது இந்த டீசல் இன்ஜினில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னா 99 bhp இருக்குது. டார்க் பார்த்தீங்கன்னா 215 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான மைலேஜ் கொடுக்குது. 23.8 km/லிட்டர் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, ஒரு ஃபியூல் எக்கனாமியும் நல்லாயிருக்கும். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்பவே ஒரு சீப்பான வெஹிக்கிள்னு நம்ம சொல்லலாம். ஃபைனலாக இந்த வீடியோட கன்க்ளூஷன் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ 5 கார் பார்த்தோம். இந்த 5ல் எது சார் பெஸ்ட்டு? போலோவா, பலினோவா, ஷிஃப்ட்டா, இல்லை i20யா, இல்லை ஃபோர்ட் ஃப்ரீஸ்டைலா? ஸோ ஃபோர்ட் ஃப்ரீஸ்டைல் மட்டும்தான் உங்களுக்கு டீசல் வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க BS6ல். உங்களுக்கு மைலேஜ் மட்டும் வேணும், பர்ஃபார்மன்ஸும் வேணும், மைலேஜும் வேணும் அப்படின்னா, மைலேஜ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் டீசல் இன்ஜின் போகலாம். ஆப்ஷனாக வந்து உங்களுக்கு ஃபோர்ட் ஃப்ரீஸ்டைல் இருக்குது. இல்லை எனக்கு பெட்ரோல் போதும் அப்படின்னா நீங்கள் 5 காரில் எதுனாலும் செலக்ட் பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எது நல்லாயிருக்கும்னு நான் உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸில். அது போக உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எது நல்லாயிருக்கு, ஸ்பேஸ் எது நல்லாயிருக்குன்னு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 காரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.